மதிய வணக்கம். என்னோட பேர் வந்து டாக்டர் கோபிநாத். காஞ்சிபுரம் ஜிஜி ஹாஸ்பிட்டலோட மெடிக்கல் டைரக்டர். அண்ட் முக்கியமான விஷயம், நம்ம இன்னைக்கு ஒரு டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இது பொதுவா வந்து நிறைய பேருக்கு வர்றதுதான். ஸோ இது ஈஸியாகவும் வந்து குணப்படுத்தக்கூடிய ஒன்று. பட் நிறைய பேருக்கு இதுக்கான கரெக்டான வழிமுறைகள் தெரியாதால டிலே ஆயிட்டு இருக்கும். ரெண்டாவது, நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸா பண்ண மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்ன கரெக்டாக பண்ணணும், எப்படி வந்து நம்ம கொஞ்சம் இதை வந்து ஹேண்டில் பண்ணலாம், முடிஞ்சா எவ்வளவு சீக்கிரம் இதை குணப்படுத்தலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம இப்ப பார்ப்போம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயம், ஒரு நோய் என்னன்றது பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாமே கேள்விப்பட்டிருப்போம். ஜிஆர்டின்னு சொல்லுவாங்க, கேஸ்ட்ரோ யூசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். அப்படி இல்லைன்னா ஹார்ட் பர்ன் சொல்லுவாங்க. நம்மளோட கொலோக்கியல் லாங்குவேஜ் அப்படி மக்கள் கிட்ட போய் சேர்ற மாதிரி இருக்கு நமக்கு அப்படின்ற மாதிரி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம்னு பாத்தீங்கன்னா, நெஞ்சு கரிச்சல், நெஞ்சு எரிச்சலா இருக்கு, அல்சர் தொந்தரவு, நிறைய வந்து பாத்தீங்கன்னா அஜீரணமா இருக்கு, இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள்ல நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ இதெல்லாம் சேர்ந்தாப்புல மொத்தமா ஒரு டேர்ம் வந்து கொடுத்துருக்கிறது தான் ஜிஆர்டி அப்படின்னு சொல்லி நம்ம இப்ப பார்க்க போறது. ஸோ இதுல பேசிக்கா அது என்ன அப்படின்னா, நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களை பொறுத்து வர பிரச்சனை இது. ஸோ கரெக்டா நேரத்துக்கு சாப்பிடாதது, அதனால என்ன ஆகும் அப்படின்னா, உணவு வந்து கரெக்டா செரிமானம் ஆகாம, எல்லாருக்கும் சின்ன வயசுல இருந்து நம்ம நிறைய படிச்சிருப்போம். அதாவது உணவு செரிமானம் ஆகிறதுக்கு வயிற்று பகுதியில நிறைய அமிலம் சுரக்கும். அதெல்லாம் சேர்ந்துதான் உணவை நல்லா செரிமானப்படுத்தி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த பிரச்சனைகள்லாம் வராம, இந்த ஆசிட் ரிஃப்ளக்ஸ் சொல்ற பிரச்சனைகள் வராம தடுத்து பண்றது. ஸோ இதுக்கு முதல்ல என்னன்னா நம்ம தெரிஞ்சுக்கணும், சரியா? உணவை கரெக்டா நம்ம எடுத்துக்கணும். ஸோ கரெக்டான நேரத்துல சாப்பிட்டாலே இந்த பிரச்சனையை நம்ம தடுக்கலாம், ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா, எப்படிப்பட்ட உணவுகளை ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிடணும், சரியா? ஸோ நேரம்னு வரும்போது முதல் திங், இது வந்து குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை பெருசா வரப்போறது இல்லை, சரியா? யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா லேடிஸ், அடுத்து வேலைக்கு போறவங்களுக்கு, அடுத்து சரியா நைட் டியூட்டின்னு சொல்லி நிறைய பேர் பாக்குறவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் வரலாம். ஸோ இவங்களுக்கான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்க போகும்போது, முதல்ல நேரத்துக்கு சாப்பிடுங்க ஃபர்ஸ்ட் திங். ஸோ எல்லாருக்குமே நான் நம்ம ஹாஸ்பிட்டல்ல டாக்டர்ஸ் கிட்ட நான் நிறைய பேர்கிட்ட சொல்றது, ஈவன் வந்து பேஷண்ட்ஸ் கிட்ட ஆரம்பத்துல சொல்றது எல்லாமே, உங்களோட உணவை நேரத்துக்கு சாப்பிடுங்க. அப்புறம் எப்படி சாப்பிடணும், பகுதி நேரம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க. அவசரமா சாப்பிட்டுட்டு ஒரு இட்லியோ 2 இட்லியோ கடகடன்னு சாப்பிட்டுட்டு அப்படியே வாயில தூக்கி போட்டுட்டு ஓடக்கூடாது. அதுக்குன்னு ஒரு நேரம், ஒரு 5 நிமிஷத்துக்கு முதல் 10 நிமிஷம் நல்லா வந்து மென்னு சாப்பிட்டுட்டு, தண்ணி வந்து முக்கியமா சுட தண்ணி எடுத்துக்கிறது நல்லது. ஒரு கிளாஸ் ஆவது மினிமம் நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் குடிச்சிருக்கணும். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு போறது. இதை தாண்டி காஃபி டீ நிறைய பேர் குடிக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள பொறுத்தவரை இந்த மாதிரி பிரச்சனை, லைட்டா எனக்கு நெஞ்சு கரிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு சிம்டம் நமக்கு தெரிய ஆரம்பிச்சாலே நம்ம என்ன பண்ணலாம், 2 வேலையோ 3 வேலையோ கொடுக்கறது அப்படியே பாதி ஆக்கிடும். கண்டிப்பா எல்லாரும் நிறுத்த முடியாது, பட் பாதியாவது ஆக்கணும். அது அந்த மாதிரி ஆக்கிட்டு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி முடிஞ்ச வரைக்கும் அது பாலாகோ இல்ல மோர் நிறைய இந்த மாதிரி எடுத்துக்கிறதுக்கான ஒரு மாற்று வழிமுறையை நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, முக்கியமா நமக்கோட ஃபுட் பைப்புன்னு சொல்லுவாங்க, அந்த ஈசோஃபேகஸ்ன்னு ஒரு பகுதி, அந்த பகுதியில இந்த ஆசிட் வந்து அதிகமா சுரந்து மேலே நோக்கி வந்து இந்த பிரச்சனையை, நமக்கு அந்த எரிச்சல் பிரச்சனையை கொண்டு வருது. இது எதனால வருது அப்படின்னு பார்த்தா, சாப்பிட்ட உடனே நம்ம சில நேரங்கள் வந்து தூங்க போயிடுவோம் லேட் நைட்ல. இது கொஞ்ச நாள் போய் இந்த மாதிரி பிரச்சனையில கொண்டு வரும், சரியா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாவே வந்து ஜென்ஸ்ன்னு வரப்ப பாத்தீங்கன்னா, ஸ்மோக்கிங் இப்பெல்லாம் சின்ன வயசுலயே ஸ்மோக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. வீட்டுக்கு தெரிஞ்சோ தெரியாமலே பண்ணிட்டு இருக்கப்போ, இது நாளாக இந்த அமிலமோட சுரக்கிற தன்மையை வந்து அதிகப்படுத்துறது, டைஜஷன் ப்ராப்ளமை கூட்டுறது. சேம் வந்து ஸ்மோக்கிங் வித் ட்ரிங்கிங், ஆல்கஹால் தான் சொல்றேன். ஸோ இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் நீண்ட நாள் நம்ம கொண்டு போகிறப்போ இந்த பிரச்சனைகள் வந்து நமக்கு வெளியில கொஞ்சம் வருது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க சில பேரை நோட் பண்ணியிருப்பீங்க, சாப்பிட்ட பிறகு அவங்களுக்கு இருமல் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது பேர் அலர்ஜி காஃப்னு சொல்லுவோம். என்ன அலர்ஜி அப்படின்னா, சில வந்து ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிற உணவு இருக்குல்ல, அது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபேட்டி ஃபுட்டு, கொழுப்பு திறன் கொஞ்சம் அதிகமா இருக்கிற ஃபுட்டை நம்ம எடுத்துக்கிறப்போ அது டைஜஸ்ட் பண்ண கொஞ்சம் கஷ்டப்படுறதால சில நேரங்கள்ல அந்த மாதிரி நமக்கு மேல் நோக்கி வரும். ஸோ இந்த மாதிரி உணவுகளை நம்ம அந்த டைம்ல தவிர்த்தோம் அப்படின்னா இந்த பிரச்சனைகள் கண்டிப்பா கம்மியாகும். நான் முதல்ல என்னென்னலாம் என்ன அதை எப்படி தவிர்க்கலாம்ன்ற சொல்லிட்டு லாஸ்ட்ல ட்ரீட்மெண்ட் என்னன்றதை சொல்லிடுறேன். அது ஒண்ணுமே இல்லை, எல்லாருமே என்ன பண்ணுவோம், எண்டிங்ல மருந்து மாத்திரை போட்டு அதை கம்மி பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ணா நமக்கு கம்மின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிட்டா, இதுலயே நமக்கு ஒரு 60% கம்மி பண்ணலாம். ஸோ அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி வறுத்த எண்ணெய் அதிகமா இருக்கிற ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணுங்க. கம்மி பண்றதோட அவாய்ட் பண்ணுங்க. அடுத்து முக்கியமா ஸ்மோக்கிங், ஆல்கஹால்னா இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு தெரிஞ்சுனாலே கம்மி பண்ணி அவாய்ட் பண்றது நல்லது. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா,
நான் சொன்ன மாதிரி அளவிடுதல், அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட பழகிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாமே டைம் மேனேஜ்மெண்ட். வேற வழி இல்ல. இந்த மாதிரி பிரச்சனைக்கு நம்ம ரொம்ப தூரம் வந்து கொண்டு போய் சுத்தமா சாப்பிடவே முடியாத ஒரு நிலைமைக்கு கொண்டு போக கூடாதுன்னா, இந்த மாதிரி வேற வழி இல்லாம இந்த மாதிரி நீங்க பிரிச்சு சாப்பிடுறதுல கண்டிப்பா பண்ணி ஆகணும். அடுத்து முடிஞ்ச வரை நைட்டு ரொம்ப லேட்டா சாப்பிட வேண்டாம். சரிங்களா? அடுத்து சாப்பிட்டுட்டு உடனே தூங்க போகக்கூடாது. எஸ்பெஷலி நைட்டு தான். ஏன்னா ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுது அப்படின்னா, குறைஞ்சது நைட்டு ஆகாரம் முடிச்சுட்டு 2ல இருந்து 3 மணி நேரமாவது டைம் இருக்கணும். என்னதான் நம்ம பிஸியா இருந்தாலும், இந்த மாதிரி பிரச்சனைகள் நமக்கு தெரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இதெல்லாம் கண்டிப்பா மாத்தியே ஆகும். சரிங்களா? அடுத்து உணவு பழக்கங்களை நம்ம எப்படி வந்து வந்து என்னென்னலாம் உணவு சேர்த்துக்கிட்டா நமக்கு இந்த பிரச்சனை வராது அப்படின்றத நான் சொல்றேன். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா, நம்ம அதுல சிலதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். என்னன்னா இந்த வறுத்த ஐட்டம்ஸ், அப்புறம் இந்த ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து சிட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது புளிப்புத்தன்மை அதிகமா இருக்கிற உணவுகளை எஸ்பெஷலி வந்து குடிக்கக்கூடாது. அதாவது சாப்பிடக்கூடாது. சரியா? சேர்த்துக்கிட்டு. ஏன் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் நம்மளோட அந்த அமிலம் சுரக்கிற தன்மையை அதிகப்படுத்திடும். ஸோ ஆல்ரெடி ஜீரண பிரச்சனை இருக்கிறதுனா இந்த மாதிரி உணவுகள்லாம் போய் அதிகப்படுத்துறப்போ இன்னும் நமக்கு கஷ்டம் தான் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். சில நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம தயிர், மோர் நிறைய சேர்த்து இந்த மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் மாறுதல் கொஞ்சம் சேர்த்து எடுத்துக்கிட்டா கன்ஃபார்மா பெட்டர் ஆகுன்ற மாதிரி ஆராய்ச்சிகள் நிறைய சொல்லுது. ஸோ இவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து யாருக்குமே தெரியாம இருக்காது. ஒரு 50% இதுல தெரிஞ்சிருக்கும். இருந்தும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை தொடர்ந்து நமக்கு வருது அப்படின்னா அந்த சீரியஸ்னஸ் நமக்கு தெரியறது இல்ல அது தெரிஞ்சே சரி நம்ம வரும்போது பாத்துக்கலாம் இப்படின்லாம் இருக்கிறதால. ஸோ ஒண்ணு நம்ம சொல்லிக்க வரும்போது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல தான் நம்ம மருந்துக்கு போறது. சரியா? மருந்துன்றப்போ ஆப்வியஸா எல்லாருக்குமே தெரியும். இப்போ இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நான் வந்து என்னோட கிளினிக்ல, என்னோட ஹாஸ்பிட்டல்ல பாக்குறப்பவே எல்லார் கையிலயும் ஒரு பேண்டப்ரசோல் மாத்திரை, ஒரு வந்து எஸ்மோபிரசோல் மாத்திரை, இல்ல ஒரு ராபிப்ரசோல் மாத்திரை கையில வச்சிருக்காங்க. சோ அவங்களோட இது என்னன்னா, நான் அந்த மாதிரி வரப்போ நான் ஒரு மாத்திரை போட்டுட்டா பெட்டர் ஆகுது. இன்டைரக்டா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இதை நீங்க அதிகம் தான் படுத்துறீங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனை வருது அப்படின்னா முதல்ல போய் டாக்டர் அணுகுங்க. அவங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் சொல்லுவாங்க. எவ்வளவு நேரம், எப்பப்பெல்லாம் போடணும், எவ்வளவு நாளைக்கு போடணும் அப்படின்ட்டு. அந்த மாதிரி போடுறப்பதான் உள்ள இருக்கிற புண்ணு சரியாகும். இல்லைன்னா எல்லாமே அறகுறையா நமக்கு இருக்கிற மாதிரிதான் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது அப்படியே தொடர்ந்து பிரச்சனைகள் வந்து சாப்பிடவே முடியாத நிலைமை, சாப்பிட்டா வந்து பயங்கரமா வயிறு வலிக்கிற நிலைமை, அப்புறம் வந்து சுத்தமா வந்து எனக்கு உள்ளாரையே போக மாட்டேங்குது, சாப்பிட்ட உடனே வாந்தி வந்துருதுன்ற மாதிரி பிரச்சனையா போய் அது வந்து நமக்கு கேன்சர் வரைக்கும் போற நிலைமை எல்லாம் வந்திருக்கு. பட் ஆனா அதெல்லாம் கொஞ்சம் ரேர். அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நம்ம வந்து சரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்னா நம்ம கையிலேயே எல்லாமே இருக்கு, நம்ம வீட்லயே எல்லாமே இருக்கு. இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சரி பண்ணிட்டோம்னா ஓவராலா உங்களுக்கு பிரச்சனை எல்லாமே கம்மியாகும். ஸோ ட்ரீட்மெண்ட்னு பாக்குறப்போ, சரியா? ட்ரீட்மெண்ட்னு பாக்குறப்போ புரோட்டான் பம்ப் இன்ஹிபிட்டர்ஸ் சொல்லுவோம். அது பேர் பிபிஐ. இப்போ நான் அதுக்கு முன்னாடி சொன்னதுதான். ஸோ பேண்டப்ரசோல், அப்புறம் எஸ்மோப்ரசோல், ராபிப்ரசோல், லான்சப்ரசோல் இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு மாதத்துல இருந்து 2 மாதம் வரைக்கும் நமக்கு எந்த அளவுக்கு அந்த தொந்தரவு இருக்குன்றத பொறுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா அதை எடுத்துக்கணும். அண்டர் டாக்டர் சூப்பர்விஷன். மருத்துவரை நீங்க அணுகாம இதெல்லாம் கண்டிப்பா பண்ணவே கூடாது. ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு மினிமல் சைடு எஃபெக்ட் இருக்கும். அந்த மாதிரி இதுக்குன்னு சிலதெல்லாம் இருக்கு. அதை தாண்டி வந்து பாத்தீங்கன்னா நேரத்துக்கு நம்ம உணவு உட்கொள்றது, அதே மாதிரி நிறைய வந்து பாத்தீங்கன்னா டீ காஃபியை வந்து கம்மி பண்றது, ஃப்ரைட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து கம்மி பண்றது. ஸோ இது எல்லாமே சார்ந்துதான் இருக்கும். நீங்க கேட்கலாம், நம்ம இந்த மாதிரி வந்தா நம்ம இதெல்லாம் சாப்பிடவே கூடாது எப்பவுமே அப்படின்னா கண்டிப்பா அந்த மாதிரி இருக்க முடியாது. சாப்பிடலாம். பட் எல்லாமே லிமிட்டட், சும்மா டேஸ்ட்டுக்கு. அந்த ரெகுலரா நீங்க வந்து வாரத்துல இத்தனை நாள், 3 நாள் 4 நாள் சாப்பிடறதெல்லாம் தவிர்த்து வாரம் ஒரு முறை, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா வயிறு இந்த மாதிரிலாம் நல்லா ஆயிட்டதுக்கு அப்புறம் நம்ம டெஃபினட்டா எடுத்துக்கலாம். அதுல எந்த ஒரு ஆஹ் விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா இல்ல இதெல்லாம் எடுக்கவே கூடாது. ஏன்னா நம்மளால கண்டிப்பா சாப்பிடாம இருக்க முடியாது. வீட்லயும் வந்து செய்வாங்க, வெளியும் நம்ம போறோம், தவிர்க்க முடியாத சில நேரங்கள்ல சாப்பிட்டுதான் ஆகணும். பட் ஆனா அதெல்லாம் மனசுல வச்சு இப்ப நம்ம சொல்றத இந்த உணவு பழக்கங்களை நீங்க மாத்தினாலே கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு 40ல இருந்து 50% நல்ல ஒரு வித்தியாசம் உங்களுக்கே தெரியும். அதை தாண்டி இல்லைன்னா நம்ம கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாத்திரையும் போடுறீங்க, இங்கேயும் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பெட்டர் ஆகலைன்றப்போ டெஃபினட்டா நம்ம இன்ட்ராவினஸ்ன்னு சொல்லுவோம். ஐவி, அதாவது நரம்புல இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம கண்டிப்பா பார்க்க வேண்டியது இருக்கும். அது தொடர்ந்து இத்தனை நாள்னு சொல்லி பார்க்க வேண்டியது இருக்கும். அதுல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தடவை 2 தடவை இன்ஜெக்ஷன் போட்டாலே பெட்டர் ஆகிடும். பெட்டர் ஆகாதவங்களுக்கு கண்டிப்பா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி நம்ம உடம்பு எந்த அளவுக்கு பாதிப்பு அடைஞ்சிருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி மற்ற நான் சொன்ன விஷயம் உணவு பழக்கங்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணா டெஃபினட்டா நம்ம பெட்டர் ஆகி வர முடியும். இல்ல இதுலயும் நான் 50க்கு 50% தான் இருப்பேன் அப்படின்னா அது உங்களுக்கு தெரிஞ்சே நீங்க உங்க உடம்ப வந்து கஷ்டப்படுத்திக்கிறதுக்கு தகும். சரியா? ஸோ நமக்கு முடிஞ்சவரை நமக்கு தெரியுதா, அதை அவாய்ட் பண்றதுதான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட். அதை எப்படி சார்ந்து
மருத்துவர் சார்ந்து எந்த அளவுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு நம்ம அதை பெட்டர் பண்றோன்றது இருக்கு. ஸோ இது முழுக்க முழுக்க தவிர்க்கக்கூடிய, சரிப்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை. அதுதான் இந்த கேஸ்ட்ரைட்டிஸ் இல்லை ஜிஆர்டி, நம்ம லாங்குவேஜ்ல சொல்லணும்னா அல்சர் தொந்தரவுன்றது. ஸோ எந்த ஒரு டவுட்டா இருந்தாலும் நீங்க இதை சார்ந்த மருத்துவரை சீக்கிரம் அணுகுங்க. சரியா? லேட் பண்ண வியாதி முத்து போய் நமக்கு பிரச்சனைகள் தான் அதிகப்படும். சரியா? ஸோ இந்த பிரச்சனைகள் இதை சார்ந்தது தான். ஸோ பிரச்சனை இருக்கிறவங்க தாராளமா மருத்துவர் அணுகுங்க. பிரச்சனை இல்லாதவங்க நிம்மதியா நம்ம சொன்ன விஷயத்தை கேட்டு உணவு பழக்கத்திலே சரி பண்ணிடலாம். தேங்க்யூ ஸோ மச்.